நம்ம இப்போ சங்க காலத்துல இருக்கிறோம். சங்க காலத்துல யார் ஆட்சி பண்ணுவாங்க? ராஜா. இப்போ நம்ம சங்க காலத்துல எந்த நாட்டுக்கு போறோம்னா சோழ நாட்டுக்கு போயிருக்கிறோம். சோழ நாட்டுல இருக்கிற முக்கியமான அரசர் இவரோட பேர் வந்து கரிகால சோழன். யார் இவரு? கரிகால சோழன். கரிகால சோழன். இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? சோழ நாட்டுல இருக்கிறோம். சோழ நாட்டுல ஒரு முக்கியமான ஆறு பாயுது. என்ன ஆறு? மலை. ஆறு. முக்கியமான ஆறு காவிரி ஆறு. காவிரி ஆத்துல தண்ணி அதிகமா வரும். புரியுதா? சோழ நாட்டுல இருக்கிற காவிரி ஆறு தான் ரொம்ப பெரிய ஆறு. அத பத்தி தான் இப்ப நம்ம லெசன்ல பார்க்கலாம். சரியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஒரு பெண்மணி. இவ பேர் வந்து பாவை. யார் இவ? பாவை. இவர் யாருன்னா அமைச்சர். இவர் யாருன்னா தண்டனை போடுவாங்கல்ல ஊர்ல. போட்டுருக்காங்களா? பாத்துக்கிறீங்களா நீங்க திருவிழா டைம்ல? தண்டனை போடுறவர். சரியா? இவ வந்து ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு. இவ வந்து எங்க வரான்னா ராஜா கிட்ட வரா. ராஜா கிட்ட வந்து பேசுறா. நான் பேசுறா பார்க்கலாமா? ஐயா, எப்பொழுதும் போல இந்த ஆண்டும் காவிரி வெள்ளம் எங்கள் வயல்களை அழித்து விட்டது. நாம் எப்படி வாழ வேண்டும்? என்ன செய்வதென்று தெரியவில்லை. அமைச்சர் சொல்றார், மன்னா, காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஆண்டுதோறும் மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஒரு நிலையான தீர்வு தேவை. அமைச்சரே, நமது மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். காவிரியின் வெள்ளத்தை அடக்க ஒரு அணை கட்ட வேண்டும். மன்னா, உங்கள் யோசனை அருமை. நாம் கல்லால் அணையை கட்டி விட வேண்டும். இது காவிரியின் நீரோட்டத்தை கட்டுப்படுத்தும். எல்லாரும் காவிரி ஆத்துல தண்ணி வர்றதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எல்லாரும் வேலை செய்யுங்க. இது மன்னரோட உத்தரவு. டம் 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 டம். எல்லாரும் தூக்கி தூக்கி கல்லை வச்சு என்ன பண்றாங்க? ஒரு கல்லணையை கட்டுறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள்ல ஒன்று. இது எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு மன்னர் கிட்ட போயிட்டு கல்லணை எல்லாம் கட்டி முடிச்சிட்டு பிறகு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு அரசரை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, மன்னா, கல்லணை கட்டியது உங்கள் சாதனை. இனி வெள்ளம் எங்களுக்கு பயம் இல்லை. வாழ்க கரிகால சோழன்! வாழ்க கரிகால சோழன்! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க கரிகால சோழன்! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க கரிகால சோழன்! வாழ்க கரிகால சோழன்! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! ராஜா எப்படி தலை நிமிர்ந்து இருக்கார் பாத்தியா? ராஜா இவர் பேர் என்ன சொல்லுங்க? நீங்க எல்லாரும் கரிகால சோழனுக்கு ஒரு வாழ்க வாழ்க சொல்லுங்க. கரிகால சோழன் கரிகால சோழன். இன்னைக்கு வரைக்கும் இந்த கரிகால சோழனோட அவரோட அறிவு, நல்ல யோசனை, மக்கள் நலனுக்காக அவர் அர்ப்பணிச்ச இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லணை வந்து இருக்கு. அந்த காவிரி ஆத்துல கட்டப்பட்ட டேம். அதனாலதான் காவிரி ஆத்துல
வர தண்ணிய ஒரு டேமா என்ன பண்றாங்க, தண்ணி தேக்கி வைக்கிறாங்க. தேக்கி வச்சு அதுக்கப்புறம் மழை வெயில் காலத்துல யூஸ் பண்றாங்க. இதனால நமக்கு வெள்ளப்பெருக்கு கட்டுப்பாடா இருக்குது. நல்லா இருந்துச்சா? ஓகே, அடுத்து இப்போ வேற ஒரு கதைக்கு போவோம். இந்த காலத்துல இப்போ அது வந்து சங்க காலம். இப்போ இந்த காலத்துல என்னன்றது பாப்போமா? உங்களை மாதிரியே ஒரு பொண்ணு, இவ பேர் வந்து கனிமொழி. இவ பேர் வந்து மணிமொழி. கனிமொழி மணி. யார் கனிமொழி? கனிமொழி மணிமொழி மாமா அத்தை. எத்தனை பேர் இருக்காங்க? கனிமொழி இருக்காங்க, மணிமொழி இருக்காங்க. சரி, இப்போ கவனிக்கணும், பேசக்கூடாது. பள்ளி விடுமுறை. பள்ளி வந்து என்ன பண்ணிட்டாங்க, லீவ் விட்டுட்டாங்க. மணிமொழியும் கனிமொழியும் என்ன பண்றாங்க, அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கல்லணை பார்க்கணும், டேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதனால என்ன பண்றாங்க, இவங்க அத்தையும் மாமாவும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு எங்க போறாங்க, கல்லணைக்கு போறாங்க. அத்தை சொல்றாங்க, நாம் கல்லணையை நெருங்கி விட்டோம். கனிமொழி சொல்றா, அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. அதோ பார் கல்லணை. ஐ, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை யார் கட்டியது மாமா? இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னர் கட்டினார். அவரை பற்றி சொல்லுங்களேன். சிறப்புமிக்க சோழ அரசர்கள் கரிகாலனும் ஒருவர். இவர் இயற்பெயர் வளவன் என்பதாகும். அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? கரிகாலன் என்பதற்கு குறுகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அவரின் கால் கருகியது. அதனால் அவருக்கு இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கல்லணையை பற்றி கூறுங்கள் மாமா. சரி, கூறுகிறேன். தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே கல்லணை. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என கூறப்படுகிறது. ஓ, அப்படியா மாமா? சரி, மேலும் சொல்லுங்கள். காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலம், வெள்ளப்பெருக்காலம், கோடை காலத்திலும் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர். இதனை தடுக்கும் வகையில் பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? காவிரி ஆற்றின் பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போட்டனர். அந்த பாறைகள் நீரரிப்பின் காரணமாக சிறிது சிறிதாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே நீரில் கரையாத ஒருவித ஒட்டு களிமண்ணை ஒட்டிக்கொள்ளும்படி பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர். பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது கல்லணையை. இது தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லணை உள்ளவரை கரிகாலன் நிலைத்து நிற்பார். கரிகால மன்னர் வாழ்க வாழ்க.